ஆராதனை தியானத்திற்கு என்று தெரிந்து கொண்ட வேத பகுதி யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. யோபு அருமையான ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு பதிலையும் கொடுக்கிறார். இந்த இடத்துல யோபு கூறுகிறது மனிதனை குறித்து. அசுத்தமான ஒரு மனிதனை சுத்தமாக்க யாரால் கூடும்? ஒருவனால் முடியாது. ஏனென்றால் மனிதர்கள் அனைவருமே பாவிகளாகத்தான் பிறந்திருக்கிறார்கள், அசுத்தமுள்ளவர்களாகத்தான் பிறந்திருக்கிறார்கள், பாவத்தினாலே கரைபட்டிருக்கிறார்கள். யோபு இப்படி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு அவனுடைய நண்பர்களில் ஒருவனான பில்தாத் என்பவன் இப்படியாக ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறான். 25ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? இதனாலதான் யோபு கேட்டாரு, அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை உருவாக்க ஒருவனால் கூடுமோ? யாராலும் கூடாது. ஏனென்றால் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் பாவத்தின் மூலமாக பிறந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லு. இதைத்தான் 51வது சங்கீதம் 5வது வசனத்தில் நான் வாசித்து பார்ப்போம். ஆனால் தாவீது கூறுகிறார், 51வது சங்கீதம் 5ஆம் வசனம், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். அப்ப தெளிவா சொல்றாரு, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். அப்படி சொல்ல காரணம் என்ன? என் தாய் என்று சொல்லும் போது தாவீதனுடைய சொந்த தாய், தாவீதை பெற்றெடுத்த தாய் பாவம் செய்தவளா? தவறான முறையிலே தாவீதை பெற்றெடுத்தாளா? இல்லை. தாவீது இந்த இடத்திலே தாய் என்று யாரை கூறுகிறார் என்றால் ஆதி தாயாகிய ஏவாள். அப்ப ஏவாள் மூலமும் பாவம் பிரவேசிக்கிறது. ஏவாள் தான் முதலாவதாக வஞ்சிக்கப்பட்டார். அப்ப என்னுடைய ஆதி தாய் என்னை பாவத்திலே பெற்றெடுத்தார். அந்த ஆதி தாயின் மூலமாக பிறந்த சந்ததி அனைவரும் பாவத்திலே விழுந்தவர்கள், பாவத்திலே பிறந்தவர்கள், பாவத்திலே வாழ்கிறவர்கள், பாவத்திலே மடிகிறவர்கள். அப்ப ஸ்திரீயின் வயிற்றில் பிறக்கிறவன் சுத்தமாக இருப்புகிறது எப்படி? அவன் சுத்தமாக இருக்க முடியாது. அதுதான் யோபினுடைய ஒரு கூற்று, ஒரு கருத்து. அவ யார்தான் சுத்தமாக இருக்க முடியும்? ஆதாமுக்குள் பிறந்த எந்த ஒரு மனிதனும் பாவம் செய்தவனாக இருக்கிறான். ஆதாமுக்குள் பிறந்து வருகிற அனைவருமே பாவத்தின் மூலம் பிறக்கிறபடியினாலே, துர்க்கணத்தில் உருவாகிறபடினாலே அவர்கள் பாவம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். அதான் வேதம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளானார்கள். நான் சுத்தமானேன், என் இருதயத்தை சுத்தமாக கழுவினேன், பாவமர கழுவினேன் என்று சொல்ல இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மனிதன் இருக்கிறானா? ஒருவனும் இல்லை. ஆகவே இந்த உலகத்தில் பிறந்த சகல மனிதர்களும் கரைபட்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை யாரால் மாற்றக்கூடும் என்று பார்க்கும்போது ஒரே ஒருவரால் தான் முடியும். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை உருவாக்க முடியும். இப்ப ஆதி ஆதாம், முதலாம் ஆதாம் என்ன செய்தான்? பாவத்தில் விழுந்தான், அவன் மனிதன். ஆனால் 2ஆம் ஆதாம் எனப்படுகிற இயேசு கிறிஸ்துவானவர், அவர் வானத்திலிருந்து வந்தவர். முதலாம் ஆதாம் மண்ணிலிருந்து உருவானவர். 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து வந்தவர். அப்ப பரத்திலிருந்து வருவதற்கும் பூமியிலிருந்து வருவதற்கும் வித்தியாசம் உண்டு.
பூமியிலிருந்து உண்டான அனைவருமே பாவத்திலே பிறந்தவர்கள் தான், அசுத்தமானவர்கள் தான். ஆனா பரலோகத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்தமானவர், அவரில் அசுத்தம் இல்லை. அதைத்தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? ஆதாம் என்கிற பாவ மனிதனுக்குள் பிறந்த ஒரு மனிதன் 2ஆம் ஆதாமாகிய வானத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் பிறக்கும் போது பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது. அதாவது அசுத்தம், பாவம் இதெல்லாம் போய்விடுகிறது. அவன் எப்படி இருக்கிறானா? புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் அவன் புது சிருஷ்டி ஆகிறான் என்றால் அவன் எப்படிப்பட்டவன்? அவன் அசுத்தமானவனா? ஒருபோதும் அசுத்தமானவனாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஆதாம் பாவம் செய்தவன், ஆதாமுக்குள் பிறக்கிறவன் பாவியாக இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்தமானவர். அந்த பரிசுத்தமானவருக்குள் பிறக்கிறவன் அசுத்தமாக இருக்க வாய்ப்பு இல்லை, அவன் பரிசுத்தமானவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், அதிலே 13வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தெளிவா இருக்கு இல்லையா? அவர்கள் என்று சொன்னால் யாரை குறிப்பிடுகிறது என்றால் விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி பிறந்தார்கள் என்றால் இரத்தத்தின் மூலமாக பிறந்தவர்கள் அல்ல, மனிதனுடைய சித்தத்தினால, மனிதனுடைய விருப்பத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல, தேவனாலே பிறந்தவர்கள். அப்ப மாம்சத்தின்படி அவர்கள் பிறந்தவர்கள் அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனாலே பிறப்பிக்கப்பட்டவர்கள். தேவன் அவர்களை என்ன செய்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிறக்க செய்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? மனுஷ விருப்பத்தின்படி பிறந்தவரா? மாம்சத்தின்படி பிறந்தவரா? இல்ல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னு சொன்னா அங்க தெளிவா மத்தேயு குறிப்பிட்டிருப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி பிறந்தாரு? பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தபடியினாலே அவரில் பாவம் இல்லை. ஒரு பரத்திலிருந்து வந்தவர், அவர் பாவமற்றவர், பரிசுத்தமானவர், கலங்கமற்றவர். அப்படி இருக்கும்போது அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் பிறக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்பார்கள். அப்ப ஆதாமுக்குள் பிறந்த பாவியாகிய ஒரு மனிதனை, அசுத்தமாக இருக்கக்கூடிய மனிதனை சுத்தமுள்ளவனாக மாற்றுவதற்காக தேவன் என்ன செய்தார் என்றால் ஒரு வழியை ஆயத்தம் செய்தார், ஒரு வழியை தெரிந்து கொண்டார். அவர்தான் இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர். அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் பிறந்தபடியினால் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? அசுத்தமானவர்கள் அல்ல, பரிசுத்தமானவர்களாக இருக்கிறோம். நாம் பாவம் செய்தவர்கள் தான், அக்கிரமம் செய்தவர்கள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக, அவரை விசுவாசத்தின் மூலமாக, ஒரே காரணத்தின் மூலமாக நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப யோபு கேட்டாரு, அசுத்தமானதிலிருந்து பரிசுத்தமானதை ஒருவன் பிறப்பிக்க கூடுமோ? அப்ப தேவன் என்ன பதில் கொடுக்கிறார் என்றால், முடியும். என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக மனிதர்களை நான் சுத்தமாக்க முடியும். அசுத்தமான நிலைமையிலிருந்து பரிசுத்தமான நிலைமைக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒன்று இல்லையா? அப்ப உங்களையும் என்னையும், அசுத்தமாய் இருந்த உங்களையும் என்னையும் பரிசுத்தமுள்ளதாய் மாற்றுவதற்காக, பரிசுத்தவான்களாய் மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் என்றால் கல்வாரி சிலுவையிலே நொறுக்க சித்தமானார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட போது நீங்களும் நானும்
அந்த இரத்தத்தாலே கழுவப்பட்டு இருக்கிறோம். அந்த இரத்தத்தை விசுவாசிக்கும் போது, எனக்காகத்தான் அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. இப்ப நமக்கு முன்பாக மேஜை வைக்கப்பட்டிருக்கிறது. இது எதை காண்பிக்கிறது? இந்த அப்பமும் ரசமும் இதை வைக்கப்பட்டிருக்கிற இந்த அப்பமானது எதை காட்டுகிறது? உங்களுக்காக அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டிருக்கு. இந்த ரசம் எதை காட்டுகிறது? உங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காக, பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமான ஒன்று. அப்ப யோபுவினுடைய கேள்விக்கு பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பதிலை கொடுத்திருக்கிறார். என்னால முடியும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என்னால் முடியும். எப்படி? மனுக்குலத்தை பரிசுத்தமாக்க, அசுத்தமான மனுக்குலத்தை பரிசுத்தமான நிலைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் என் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே நான் தந்திருக்கிறேன் என்று சொல்லுவேன். இன்னும் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. சீசர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து இரத்தத்தாலே நீங்கள் நானும் கழுவப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான்ல வாசிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் நாளில் சிந்திக்க வேண்டியது என்ன? ஒரு காலத்திலே அசுத்தமா இருந்தோம் நீங்களும் நானும். இந்த நாளிலோ சுத்தமுள்ளவர்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். மனிதர்களால் கூடாத அந்த காரியத்தை பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்திருக்கிறார். அசுத்தமானதை பரிசுத்தமாக மாற்றி இருக்கிறார். ஸ்திரீயினிடத்தில் பிறந்த நீங்களும் நானும், பாவத்திலே பிறந்த நீங்களும் நானும், துர்க்குணத்திலே உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து என்கிற 2ஆம் ஆதாமின் சிலுவை மரணத்தின் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் தைரியத்தோடு கூட கர்த்தருடைய மேஜையிலே பங்கு கொள்ளுகிறோம். அப்பத்தை ரசத்தை எடுக்கிறோம் என்றால் அதுக்கு தைரியம் என்ன? இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. நான் அசுத்தமாய் இருந்தேன், இன்னைக்கு பரிசுத்தமாய் இருக்கிறேன். என்னை மாற்றி இருக்கிறது, என்னை கழுவி இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு கூட நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்களை என்னை அசுத்தமாக இருந்த நம்மை பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றுவதற்காக, பாவமற்ற பரிசுத்தராகிய குற்றமற்ற களங்கமில்லாத அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனை அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.